கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துல நீ எந்த பணியும் கிடையாது, மக்களோட தொடர்பு கிடையாது. இப்போ நீங்க தமிழக மக்களவை தேர்தல் நிக்கிறீங்க. எப்படி மக்களை சந்திக்க போறீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க? கள நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 மக்களவை தொகுதி 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தழுவிட்டீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க அதாவது என்னோட கேள்விக்கு என்ன கேட்டுட்டே இருக்கு மேடம், அதாவது வேட்பாளர்ங்கிற முறையில வந்துட்டு ஆளுநர்ங்கிற வேட்பாளர் உங்களுடைய பலம் எதுவா இருக்குன்னு மக்கள் மத்தியில அது முன்னோடி பொதுவான மேடம். அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு, என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம், என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை, என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை. மணக்குள விநாயகர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் மீது இருக்கிற பலமே என்னோட நம்பிக்கை தான். எதிர்வினைகளை மிக சர்வ சாதாரணமாக புறந்தள்ளுவதும் எனது பலம். எந்த விமர்சனமா இருந்தாலும் தூசி தட்டிட்டு போற மாதிரி தட்டிட்டு போறது எனது பலம். இந்த பலம் எல்லாம் எனது கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது மக்கள் தொடர்பு எங்கேயோ அந்த விருப்பம் எனக்கு. மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான். தமிழக மக்களும் தமிழ் பேசும் மக்களும் புதுவை மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு விருப்பம். எனது விருப்பம் மக்கள் தொடர்பு, அவ்வளவுதான். ஆட்சியாளர்கள் உங்களுக்கு இந்த 3 வருட காலங்கள்ல முழுமையா ஒத்துழைப்பு அளிச்சாங்க. கடைசி 6 மாசத்துல உங்களுக்கும் அவங்களும் நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. சபாநாயகர் நேரடியாவே உங்களை வந்து சட்டசபை கட்டுறதுக்கு நீங்க தான் இடையூறா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம். சரி தம்பி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பார்ப்போம். ஆக்கப்பூர்வமா பேசுறோம், நம்ம ஆக்கப்பூர்வமா நம்ம இருக்கோம். ஆக்கப்பூர்வமா இப்ப இருக்க வேணாம். நான் என்ன சொன்னேன்? மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான். தம்பிங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்தது. நீங்க வந்து சில நேரங்களில் நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க, மறைமுகமாகவும் எடுத்திருக்கீங்க. எதை பற்றியும் கவலைப்படலை. மகிழ்ச்சியாக ஒருவர் அன்போடு நான் இங்கிருந்து செல்கிறேன். இதயத்தோடு இணைந்துதான் இருப்பேன், உணர்வோடு உங்களோடு இணைந்துதான் இருப்பேன். மக்கள் பணியிடம் என்னை பிரிக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மக்கள் பணி தொடரும், இன்னும் தொடரும். இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பதனால் தான் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது. எனது முதல் ஆசை அதுதான். ஏனென்றால் இன்று வேண்டும் மோடி மீண்டும் மோடி இந்த ஸ்லோகனை கொடுத்ததே நான் தான். அதனால நிச்சயமாக அதுதான் எனது முதல் கவனமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். எப்படி வேணாலும் பார்த்து போட்டுமா. அதாவது அரசியல்வாதியாக இருந்த நீங்கள் ஆளுநராக, சரி, மீண்டும் நீங்கள் அரசியல்வாதி, சரி, இடைப்பட்ட ஆளுநர் வந்து நீங்க வந்து நடுநிலைமையா இருந்திருக்கீங்க. நிச்சயமாக மனசாட்சி பூர்வமாக இருந்திருக்கிறேன். இன்னொன்று, நான் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு காரணம் 4 முதலமைச்சர்களின் கூட பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 பொது தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 3 மாதங்கள் முழுமையான குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்த மக்களுக்காக நான் நடத்தினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக 2வது வேவ் கரோனா நேரத்துல இந்த மக்களை பாதுகாக்கும் மருத்துவராக எனக்கு இறைவன் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நான் மனதார நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல வழியில லைன்ல நிற்கும் போது கூட நான் தெலுங்கானால இருந்து இந்த மக்களுக்காக தெலுங்கானா அங்க அரசாங்கத்திட்ட பேசி ராம்டெசிவிர் எந்த மாநிலத்திலையும் கிடைக்கலனா கூட கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன். தெருவா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று அலைந்தேன். இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பால் செய்தது, வேற எந்த காரணமும் இல்லை. தயவு செய்து இதுக்கு எந்த உள்ளர்த்தமும் கற்பிக்காதீர்கள். அவ்வளவுதான். அன்பு அன்பு அன்பு, பாசம் பாசம் பாசம், அவ்வளவுதான் தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வேற மாதிரி பதிவு